ஹலோ, குட் மார்னிங். மார்னிங்கே உங்களுக்கு வந்துட்டு ஒரு டீ, காஃபி, பூஸ்ட் இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு ஒரு வேக்கப் கால் அப்படி கூட எடுத்துக்கலாம். சில பேருக்கு உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக மார்னிங்கே வந்தாச்சு. ஏதோ ஆஃபர் வர வேண்டி இருக்கு. on the way. on the way ஆஃபர். ஏதோ நல்ல விஷயம் ஏதோ ஆஃபர். நீ என்ன ஆஃபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கிறீங்களோ அந்த ஆஃபர் on the way. அந்த ஆஃபர் உங்களுக்கு கிடைக்க போகிறது உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போதைக்கு இருக்கிற இந்த எனர்ஜி, உங்களை சுற்றி இருக்கிற எனர்ஜி வந்து ஒரு ஒரு பயம் கலந்த ஒரு ஒரு சந்தோஷம், அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கிறீங்க. நிறைய பேர் வந்துட்டு மற்றவங்க உங்களுக்கு கொடுக்குற தொல்லை, மற்றவங்க உங்களுக்கு நிறைய விஷயங்களை தடை பண்ணணும்னு நினச்சிட்ருக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்னால நீங்கள் உங்களால் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களால் யோசிக்க முடியாமல் இருக்குது. மற்றவங்க என்ன வேணாலும் நினச்சிட்டு போட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். நீங்கள் உங்களுக்கு உண்மையாக இருக்கிறீங்க, உங்கள் மனசுக்கு உண்மையாக இருக்கிறீங்க. தேவையில்லாத விஷயங்கள் மற்றவங்க க்ரியேட் பண்ணுறதுனால உங்களோட கேரக்டர், உங்களுடைய சந்தோஷம் எந்த விதத்துலையுமே பாதிக்கக்கூடாது. ரொம்ப ப்ரொடெக்டடாக இருக்கீங்க. ஆனால் ஏதோ விஷயம் உங்களை சுற்றி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்குன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக புது விதமான ஏதோ ஒரு புது விஷயம் நல்லா திருப்பி வச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ஏதோ நல்ல விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கிற விஷயம். இப்போது 2 of Wands, டெத். கண்டிப்பாக on the way. அது வரத்துக்குள்ளே போதும் அப்படின்னு ஆகிற அளவுக்கு நிறைய எனர்ஜிஸ் உங்களை சுற்றி உங்களை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, உங்களை டவுன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நிறைய பேரோட வந்துட்டு ரூட் சாக்ரா வந்துட்டு கொஞ்சம் ஷேக் பண்ணி பார்க்குறோம். நிறைய பேர் வந்துட்டு பார்க்குறாங்க உங்களோட கான்ஃபிடென்ட்டை உடைக்கணும், உங்களுடைய ஸ்டெபிலிட்டி உடைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள். ஆனால் நீங்கள் வந்து ரொம்பவே வந்துட்டு உங்களோட சாக்ராஸ் எல்லாமே அலைண்டாக வச்சுருக்கீங்க. ரொம்பவே ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறதுனால யார் என்ன ட்ரை பண்ணாலும் அது அசைச்சு கூட பார்க்க முடியாது உங்களுடைய கான்ஃபிடெண்ட்டை, உங்களுடைய நம்பிக்கையை. ஸோ அதனால் உங்களுக்கு சேர வேண்டியது கண்டிப்பாக சேரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டைமிங்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் நினச்ச ஏதோ ஒரு விஷயம், மேனிஃபெஸ்ட் பண்ண விஷயங்கள், வெயிட் பண்ணிகிட்ருக்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லைஃப்பில் சக்ஸஸாக இருக்கலாம். சில பேருக்கு லைஃப்பில் ஏதோ ஒரு விதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்குது. ஆனால் சில பேர் வந்துட்டு சக்ஸஸ்க்காக இவ்வளோ நாள் பாடுபட்டீங்க. ஆனால் இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாம். நமக்கு ஃபர்ஸ்ட் இந்த இப்போ நடந்துகிட்ருக்கிற ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்கள் லைஃப்பில் இப்போது சுற்றி நடந்துகிட்ருக்க இந்த விஷயங்களை முதல்ல வந்துட்டு தாங்க முடியல நம்மளால். ஒரு அமைதியாக எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் ஒரு ஓரமாக உட்காந்துடுறது, ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி எந்த விஷயத்திலும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எதுவுமே யோசிக்காமல் கடவுளை வேண்டிக்கிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க. பண்ணாதீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட விஷயத்தை விஷுவல் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்குது. உங்களுடைய தோல்வியை நீங்களே ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். யார் என்ன தான் ட்ரை பண்ணட்டுமே, நீங்கள் ஸ்டடியாக இருங்க உங்கள் மைண்ட் லெவலில். 444 பார்க்குறவங்களா இருக்கலாம், 55 பார்க்குறவங்களா இருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் வந்துட்டுருக்கு.
யாராவது வந்து கருப்புசாமி அவங்கள வேண்டியிருக்கீங்க, ஏதோ ஒரு விஷயம் வேண்டியிருக்கீங்க, உங்களுக்கான ஜஸ்டிஸ் அவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஜஸ்டிஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன விஷயத்தை வேண்டிட்டு வந்தீங்களோ அந்த விஷயமும் வந்துட்டுருக்கு. இது யாரோ ஒருத்தருக்கான மெசேஜ். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு உங்கள் லைஃப் வந்துட்டு யாரோ அப்படியே கலைச்சி விட்டுட்டு போயிட்ட மாதிரி, எது எங்கே இருக்குது, என்னன்ற சந்தோஷம் எங்கே இருக்குன்ற தேடுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் சில பேர் இருப்பீங்க. கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஹாப்பினஸ், உங்களுடைய நல்ல நேரம், உங்களுடைய ஒரு சக்ஸஸ் ஆன லைஃப் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் கிட்ட தான் இருக்குது, உங்களை சுற்றி வந்துட்டு தான் இருக்குது. அது நிறைய பேரால் வந்து உணர முடியுது. அது எப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. 555 சொல்லும் போது அது யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் மனசளவில், மைண்ட் அளவில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. போராடிட்டு இருந்தீங்க, போராடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக போராடினீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. ஓகே, ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி. என்ன மாதிரி சுச்சுவேஷனாக இருந்தாலும் சந்தோஷமாக இருங்க. கடவுளை வேண்டிக்கோங்க. பாசிட்டிவாக இருங்க எப்போவுமே. எல்லாம் எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு கடவுள் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா இந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியில் வருவோம். நம்பிக்கை வைங்க. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.